வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி ஹோமியோபதி மருந்துல நம்ம கூட்டுறது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்னா இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய ஆரோக்கியமான உணவுகள், ஆர்கானிக்கா ஃபுட் இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய சாப்பிடுறோம். இதையும் மீறி நம்ம நிறைய நேரத்துல என்ன ஆகுதுன்னா நம்ம கிளைமேட் மாறுது, ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் டக்கு டக்கு நமக்கு குழந்தைங்களுக்கோ எல்லாத்துக்கும் நமக்கோ மாசத்துல எனக்கு 2 தடவை சளி பிடிச்சிக்குது, தொண்டை வலி வந்துருது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு நமக்கு அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்ண முடியும், நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க முடியும் எப்பவுமே. இப்ப நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு இல்ல அப்படின்னா எந்த ஒரு கிருமியும் நமக்கு ஈஸியா அஃபெக்ட் ஆகும். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ ஏதோ ஒரு புழுவோ நம்ம வயிற்றுக்குள்ள வர்றதுக்கோ, இல்லாட்டி ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தோல்ல நம்ம சருமத்துல ஏதாவது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி எதுனாலும் வர்றதுக்கு நமக்கு நோய் சக்தி கம்மியா இருக்கு அப்படின்னா தான் இதெல்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும். சோ யூஸ்வலா நீங்களே பார்த்திருப்பீங்க, கொரோனா டைம்ல நம்ம இதுக்கு மருந்தே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா முக்கியமா நம்ம ஃபுட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம், சாப்பாட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். நல்ல ஆரோக்கியமான சாப்பாட்டை நம்ம தேடி தேடி அந்த நேரத்துல நல்லா சாப்பிட்டோம், வீட்லயே இருந்தோம். சோ அதனால நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம இருந்தது. சோ அதே மாதிரி நம்ம மெடிசன்ஸ் ஹெல்ப் மூலியமாவும் நம்ம இதை பண்ணலாம். எதனாலன்னு பார்த்தோம்னா எல்லா நேரத்திலயும் ஒரு கிளைமேட் மாறுது, டக்குன்னு இன்னைக்கு ஒரு வெயில் அடிக்குது, ரொம்ப வெயில் அடிக்குதுனாலும் நம்ம உடம்பு அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு அடாப்ட் ஆகும் போது நம்ம உடம்புல ஒரு இன்ஃப்ளமேஷன் உண்டாகும். ஒரு எந்த இடத்துலனாலும் நம்ம உடம்புல ஒரு வீக்கம் உண்டாகும், வலி உண்டாகும். இது நிறைய பேருக்கு அது தொண்டையில வரும், மூக்கு சளியா மூக்கு ஒழுகுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி வயிறு வலிக்கும் சில பேருக்கு. சோ இந்த இன்ஃப்ளமேஷன்ன்றது எங்க வேணா நமக்கு வரலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ரீசன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா கிளைமேட் மாறுறது. சோ டக்குன்னு ஒரு மழை பெய்யுது, மழையும் பெய்யுது வெயிலும் அடிக்குது, இந்த மாதிரி ஒரு கிளைமேட்ல நமக்கு வைரஸ், நம்ம மண்ணுல இருந்து நிறைய வைரஸ் பாக்டீரியாஸ் எல்லாம் கிளம்பும் போது நமக்கு டக்குன்னு சீசனல் ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சளி பிடிக்கிறதோ தொண்டை வலிக்கிறதோ இந்த மாதிரி எல்லாமே வரும். ஸோ இது எல்லாத்துலயுமே நம்ம தற்காத்து கொள்றதுக்கு நம்ம எப்பயுமே ஃபுட்டை ரொம்ப சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது, ரொம்ப பார்த்து நம்ம சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது. டக்குன்னு ஒரு சேஞ்சஸ் வருது, நமக்கு மூக்குல இருந்து தண்ணி ஒழுகுற மாதிரி இருக்கு, லைட்டா தொண்டை வலிக்கிற மாதிரி இருக்கு, உடம்பு வலி இருக்க மாதிரி இருக்கு. இதே ஒரு 2-3 நாள் இப்படியே இருந்ததுன்னா எனக்கு காய்ச்சல் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ரொம்ப வீக்காவே இருந்துகிட்டே இருந்தோம் தொடர்ச்சியா அப்படின்னா நமக்கு நம்ம உடம்புக்குள்ளேயே இருந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஏதாவது நமக்குள்ளேயே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா நம்ம உடம்பே நமக்கு அகெயின்ஸ்டா வேலை பார்க்குற மாதிரி, ஏதோ ஒரு ஜாயிண்ட் பெயினோ, நமக்கு மசில்ல பெயினோ, கழுத்து வலியோ, இடுப்பு வலியோ, எந்த ஒரு பெயின் ஒரு கிருமினால இல்லாம நமக்கு வருதோ அது எல்லாமே ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ல தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் போது இப்ப நம்ம ஜென்ரலா நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க, இந்த மாதிரி எனக்கு இம்யூன் சிஸ்டத்தை பில்ட் பண்றதுக்குள்ள மெடிசன்ஸ் கொடுங்க அப்படின்னு பேஷண்ட்ஸே கேட்பாங்க. இதை நாங்க ஹோமியோபதியில எப்படி சொல்றோம்னா இம்யூன் பூஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி நம்ம ஜென்ரலா நம்ம மெடிசன்ஸ் இம்யூன் பூஸ்டர்ஸ், நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, அடிக்கடி நம்ம டாக்டர் கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு கிளைமேட் சேஞ்சுக்கும் கண்டிப்பா சளி பிடிச்சிருக்கு, அடுத்த கிளைமேட் வர்றதுக்குள்ள ஒரு மாசத்துக்குள்ளேயே, ஒரு மாசம் முடியறதுக்குள்ளேயே அடுத்த சளி வந்தது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொருத்தவங்க வீட்லயுமே நமக்கு இருக்கு. சோ ஒருத்தவங்களுக்கு சரியாறதுக்குள்ள இன்னொருத்தவங்களுக்கு இருந்ததுன்னா திருப்பி கிராஸ் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்துட்டே இருக்கு. இதனால நமக்கு எப்பயுமே ஒரு சளியோடயோ ஒரு தலைவலியோடயோ உடம்பலியோடயோ நம்ம இருந்துகிட்டே இருக்க மாதிரி. சோ இதுல இருந்தாலும் வெளியே வரணும் அப்படின்னா ஒரு மைல்டான ஒரு நேச்சுரல் ரெமெடிஸ் நம்ம ஹோமியோபதியை நம்ம சாப்பிடலாம். இதுல உங்களுக்கு எந்த விதமான உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, உங்களுக்கு உணவு கட்டுப்பாடும் கிடையாது. இந்த மெடிசன்ஸ் நீங்க சாப்பிடும் போது கண்டிப்பா நீங்க இவ்வளவு மெடிசன்ஸ் ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் ஃபுட்டை நீங்க அவாய்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்க வேணா நீங்க சாப்பிடலாம். குழந்தைங்க நீங்க ஒரு 6 months இல்லாட்டி 5 months பேபில இருந்து ஒரு 90-95 மேல இருக்க இண்டிவிஜுவல்ஸ், ரொம்ப ஏஜ் ஆனவங்க வரைக்குமே நீங்க எந்த ஏஜ் இருக்கவங்களும் சாப்பிடலாம். இதுல உங்களுக்கு டாக்ஸின்ஸே கிடையாது. எந்த நீங்க தொடர்ச்சியா நீங்க சாப்பிடறனால நமக்கு இந்த மெடிசன் சாப்பிடலாம், இந்த மெடிசன்ஸ்னால நம்மளுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வரும், நம்ம உடம்புக்கு லிவருக்கோ கிட்னிக்கோ பாதிப்பு வரும் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியது. ஏன்னா இது அவ்வளவு மைல்டு இந்த மெடிசன்ஸ் எல்லாமே. ஸோ ஸ்வீட்டாவும் இருக்கனால, ஏன்னா அது சுகர் பில்ஸ்ல நம்ம ஃபுல்லாவே மெடிசன்ஸ் அதுல டைல்யூட் பண்ணி தான் கொடுக்கறனால உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும் எல்லாத்துக்குமே சாப்பிடறதுக்கு. ஸோ இதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு தண்ணி வேணும், இதை கண்டிப்பா நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணும், அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாதனால நமக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். நம்மளுக்கு இந்த ஹோமியோபதி மூலியமா நம்ம இம்யூன் சிஸ்டத்தை பில்ட் பண்றதுக்கு நீங்க எவ்வளவுதான் நீங்க ஆர்கானிக் ஃபுட்ஸா சாப்பிட்டாலும், பக்குவமா நீங்க ஃபுட்டை நீங்க பார்த்து சாப்பிட்டு உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை நீங்க பில்ட் பண்ணாலும் ஒரு தொடர்ச்சியா நம்ம இதை பண்ணவே முடியாது, ஒரு நாள் விடாம நம்ம பண்ணவே முடியாது. சோ அதனால ஹோமியோ மெடிசன்ஸ் நேச்சுரல் மெடிசன்ஸோட ஹெல்ப்போட நம்ம இம்யூன் சிஸ்டம் பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்பயாவது ஒரு நம்மளுக்கு இந்த சேஞ்ச் ஆஃப் கிளைமேட்ல என்ன மாதிரி தொந்தரவு வருதோ அந்த டைம்ல மட்டும் நம்ம இந்த மெடிசன்ஸ் எடுத்தா மட்டும் நம்ம இது போதும். தொடர்ச்சியா நீங்க இந்த இம்யூன் பூஸ்டர்ஸ் எடுக்கணும்ன்றது அவசியம் இல்லை.
சொல்லுவாங்கல்ல, அந்த டைம்ல மட்டும் எடுத்துட்டு டக்குனு இம்யூனிட்டியை வந்து கூட்டுறனால நமக்கு உடம்புல இருக்க இன்ஃபிளமேஷன்ஸோ, தொண்டை வலியோ, தலைவலியோ, உடம்புல இருக்க மசில் வலியோ நமக்கு சரியாயிடும். ஹோமியோபதியில வந்து நிறைய இம்யூன் பூஸ்டர்ஸ் வந்து நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. முக்கியமா வந்து அல்ஃபா, ஃபெரம் பாஸ், பிரேட்டா கார்ட், இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு ஹோமியோபதியில. இதுல வந்து உங்களுக்கு எந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து யூஸ்வலா வந்து இம்யூன் சிஸ்டம் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு எந்த மாதிரி தொந்தரவுகள் வருது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம். இந்த இம்யூன் பூஸ்டர்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க வந்து வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா அப்படின்னா உங்களுக்கு டோசேஜ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டா வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகி கொடுக்கும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்களா செல்ஃப் மெடிகேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.